இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக ஏசியா 51 அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கும், என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, என் வேத வசனம் சொல்கிறது, தம்முடைய ஜனங்களை எல்லா தீங்குக்கும், நஷ்டத்திற்கும், வியாகுலத்திற்கும் விலக்கி காக்கும் இரட்சணியத்தை வெளிப்படுத்துவது மிக சமீபத்தில் இருக்கும். ஆனபடியால் ஜலத்தின் நடுவிலே தீவு இருக்கிறது போல எல்லோராலும் நிகழப்பட்டு தனித்து விடப்பட்டதான நீ கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை கொண்டிருப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய புயத்தையே சார்ந்திருப்பாய் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இரட்சணியத்தை உனக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். அப்படியால் கர்த்தருடைய நீதிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய நித்திய இரட்சணியத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுவோம். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புயத்தின் நிமித்தம் உனக்கு அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ தீவை போல உலகத்தாராலும் பெற்றோராலும் பிள்ளைகளாலும் கைவிடப்பட்டு தனித்து நிற்கிறதான உடைய பிள்ளைகள் உண்மையே நம்பி உடைய கரத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது என்று சொல்லி உண்மையே சார்ந்த அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நீதியை வழங்க பண்ணி உம்முடைய இரட்சணியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. என் தேவனாகிய கர்த்தருடைய இரட்சணியத்திலே உம்முடைய பிள்ளைகள் மகிழும்படியாய் உம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.